Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோல நீங்க நிறைய நியூ vocabularies லேர்ன் பண்ணுவீங்க. அத டெய்லி லைஃப்ல எப்படி எந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. சோ என் கூட நீங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஜஸ்ட் பார்க்க மட்டும் செய்யாதீங்க. கூடவே அந்த வேர்ட்ஸையும் சேர்ந்து pronunciation பண்ண பழகுங்க. அதோட என் கூடவே சேர்ந்து அந்த சென்டென்ஸையும் பிராக்டீஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியலன்னா வீடியோ திரும்ப பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், தீய குணம். ஒரு கெட்ட பழக்கத்தை நம்ம எப்படி சொல்லலாம்னா வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மோக்கிங் இஸ் a bad vice. ஸ்மோக்கிங் இஸ் a bad vice. நெக்ஸ்ட், நட்பண்பு. ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா virtue அப்படின்னு சொல்லுவோம். virtue. Honesty is a good virtue. Honesty is a good virtue. Next, பேராசை. பேராசையை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா greed அப்படின்னு சொல்லுவோம். Greed can ruin your happiness. ruin your happiness. Laziness. Lazinessனா சோம்பல், நமக்கு தெரிஞ்சதுதான். Laziness stop success. Laziness stop success. Next, slander. ஸ்லாண்டர்னா அவதூறு. ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசுகிறத என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்லாண்டர்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்ப்ரெட் ஸ்லாண்டர் அபவுட் அதர்ஸ். டோன்ட் ஸ்ப்ரெட் ஸ்லாண்டர் அபவுட் அதர்ஸ். நெக்ஸ்ட், ஷேம். ஷேம்னா அவமானம் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஃபெல்ட் ஷேம் ஆஃப்டர் லையிங். ஹீ ஃபெல்ட் ஷேம் ஆஃப்டர் லையிங். நெக்ஸ்ட்டு, பொறாமை. பொறாமை அப்படிங்கிறத envy அப்படின்னு சொல்லுவாங்க. பொறாமை அப்படிங்கிறத envy அப்படின்னு சொல்லுவாங்க. envy makes people unhappy. envy makes people unhappy. worship. worshipனா வழிபாடு. நம்ம சாமி கும்பிட்றத என்னன்னு சொல்லுவாங்க? worship அப்படின்னு சொல்லுவாங்க. we worship God every day. we worship God every day. next, worth. worthனா மதிப்பு. அந்த பொருளோட worth மதிப்பு. this book has a great worth. this book has a great worth. இந்த புக்கு ஒரு நல்ல மதிப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. வேனிட்டி. வேனிட்டினா வீண் பெருமை அப்படின்னு அர்த்தம். வேனிட்டி மேக்ஸ் பீப்புள் ப்ரவுடு. வேனிட்டி மேக்ஸ் பீப்புள் ப்ரவுடு. வீண் பெருமையை வேனிட்டின்னு நம்ம சொல்லுவோம். யூனிக்னஸ் அப்படின்னா தனித்துவம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அ யூனிக்னஸ். எவ்ரி ஒன் ஹேஸ் அ யூனிக்னஸ். எம்பாரஸ்மெண்ட். எம்பாரஸ்மெண்ட். எம்பாரஸ்மெண்ட்னா ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஷீ ஃபெல்ட் எம்பாரஸ்மெண்ட் இன் கிளாஸ். ஷீ ஃபெல்ட் எம்பாரஸ்மெண்ட் இன் கிளாஸ். ரெனிவல். ரெனிவல்னா புதுப்பித்தல்னு அர்த்தம். ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப புதுப்பிக்கிறோம். மார்னிங் பிரிங்ஸ் ரெனிவல் ஆஃப் எனர்ஜி. மார்னிங் பிரிங்ஸ் ரெனிவல் ஆஃப் எனர்ஜி. ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம் அப்படின்னு அர்த்தம். ப்ராக்டிஸ் பிரிங்ஸ் ப்ராக்ரஸ். Practice brings progress. Next, teamwork. Teamworkனா நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறோன்னா அதை டீம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். டீம்ஒர்க் வின் மேட்சஸ். டீம்ஒர்க் வின் மேட்சஸ். நெக்ஸ்ட்டு ரிவரன்ஸ். ரிவரன்ஸ்னா பயபக்தின்னு அர்த்தம். we show reverence to our elders. we show reverence to elders. அதாவது நம்மளை விட பெரியவங்களுக்கு ரிவரன்ஸ் தான் நம்ம இருக்கணும். ப்ரொஃபிஷியன்சி. ப்ரொஃபிஷியன்சினா திறமைன்னு அர்த்தம். he has a proficiency in English. he has a proficiency in English. அவன் இங்கிலீஷில் திறமையாக இருக்கான். cleanliness. cleanlinessனு சொல்லக்கூடாது, cleanliness. cleanliness. cleanliness keep us healthy. அதாவது சுத்தமாக இருக்கிறது நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கும். cleanliness. பியூரிட்டி. பியூரிட்டினா தூய்மைன்னு அர்த்தம். பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ளூயன்சி கொடுக்கும். ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.